பிஹைண்ட் த ஹூட்ஸ் வியூவர்ஸ்க்கு எனக்கு ஹலோ. நான் ரித்விக் வருண், டைரக்டர் வசந்தோட பையன். நான் லோயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இங்கே என்னோடய லான்ச் மூன்று பேர் மூன்று காதலில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். என்ன இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கே பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திரா சார், சேரன் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே ஒரு கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் தே ஆல் கேம். ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் விஷஸ் எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் எல்லாரும். என்னுடைய சன் ரித்விக் வருண் இந்த 3 பேர் 3 காதல் படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அவர் பண்ணுறாரு. அர்ஜுன், சேரன், விமல் இந்த படத்தோட கதாநாயகர்கள். என்னுடைய மகன் அறிமுகப்படுத்துகிறத தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் அவர்களும் நான் மிகவும் மதிக்கிற இயக்குநர்கள் மகேந்திரன் அவர்களும் வந்ததும் அறிமுகப்படுத்தினதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப சந்தோஷம் ரித்விக். ஒரு புது வருகை, அது ஒரு இயக்குனர் குடும்பத்திலேருந்து, ஒரு இயக்குனரோட வீட்டில் இருந்து ஒரு இயக்குனரோட பிள்ளை வருவது ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் பிள்ளைகள் வந்தவங்க நிறைய ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் அந்த லெவலுக்கு வரணும். எல்லாரோட பெரியவங்களோட அந்த அட்வைஸ் எல்லாமே இப்போ அவங்க கொட்டினாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் 2 பேரையும் மோதிர கையில் கொட்டணும். இப்போல்லாம் அடி வாங்கினா தான் பெரிய நடிகராக முடியுமா? அதனால் என்னைய கூட நீங்கள் பாலச்சந்திரன் சாரும் பாலுமகேந்திர சார் என்னை 2 கொட்டு கொட்டிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் நானும் நடித்து பார்க்குற ஒரு பெரிய நடிகரை பேர் வாங்க முடியலை. ஒருவேளை கொட்டு வாங்காதான் ஒருவேளை காரணமாக இருக்குமோ தெரியல. ஸோ நீங்கள் பெரிய இடத்துக்கு வரணும். நன்றி. வசந்துடைய மகன் என்று அறிமுகமாகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ரித்விக் என்ற பெயர் எனக்கு மிக மிக நெருக்கமான பெயர். காரணம், நான் படித்த திரைப்பட பள்ளிக்கூடத்தில் பூனேயில் ரித்விக் கட்டக் என்ற ஒரு அசாத்தியமான இயக்குனர் எங்களுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார். வசந்துடைய மகன் ரித்திக் என்பது போய் ரித்திக்குடைய அப்பா வசந்த் என்று சொல்ல வைக்க வேண்டும். நீ அதுதான் உனக்கும் பெருமை, வசந்துக்கும் பெருமை. ரித்விக், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்மா. நீ ஒரு அற்புதமான டான்ஸர் என்று கேள்விப்படுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக தே மேக் யூ எ ஸ்டார். ஓடி பிடிச்சி டான்ஸ் ஆடி கடற்கரையில் புரண்டு ரெண்டெல்லாம் பண்ண வேண்டி வரும். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாக்கி வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும்னு. ஸோ நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ரித்விக். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னுடைய மாணவனாக 18 படங்களிலே தொடர்ந்து விடாமல் என்னுடைய உபதிரவங்களை எல்லாம் சகித்து கொண்டு ஒரு 18 படங்கள் வேலை செய்திருக்கிறாருனாக்க அதனால் முன்னுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹி டிசர்வ்ஸ் இட்னு வச்சுக்கலாம். அப்படின்னால அப்படி ஒரு இயக்குனர் நம்ம வசந்த். அறிமுகப்படுத்தப்படுகின்ற நடிகர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு புது விஷயம் வந்ததுன்னா அதை இன்டென்சிவாக ஸ்டடி பண்ணி அதை கற்றுக்கணும். இல்லை அதை கற்றுக்கணுங்கிறது வேறு நடிக்கிறோமே அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் செட்டில் இருக்கும்போது கூட மற்ற விஷயங்களை விட்டுட்டு ஏதோ ஒரு டேரக்டர் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு உடனே நமக்கு என்ன அப்புறம் கூடும்போது வருவோங்கிறது எல்லாமே என்ன எடுத்துட்டுருக்காரு அவர், நம்மளை விட்டுட்டு என்ன எடுத்துட்டுருக்காரு, வேறு என்ன எடுத்துட்டுருக்காரு, அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் இஸ் அ லெசன், எவ்ரி ஷார்ட் இஸ் அ லெசன். அப்படி நினச்சி பார்க்கணும். நம்ம புதுசாக வர்ற நடிகர்களுக்காக சொல்கிறேன். நான் இவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரித்திக் வருணுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறையா சொல்லியிருப்பார். அந்த வகையில் அதை நல்லா கற்றுக்கிட்டாருன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 படத்துக்குள்ளே நீங்கள் யூ கேன் பி தி மாஸ்டர் ஆஃப் தி ஆர்ட். அப்படி ஒரு மாஸ்டர் ஆகிட முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கடைப்பிடிப்பீங்கிற நம்பிக்கையில் ஐ ஹேவ் தி வெரி கிரேட் ப்ளஷர் இன் இன்ட்ரடியூசிங் ரித்திக் வருண் ஹியர் as one of the future outstanding artists of the Tamil film industry. And I thank Vasant. I thank Vasant for giving me this opportunity of introducing his son to the industry. Thank you. இங்கே இருக்கிற எல்லா தந்தைகளுக்கும் என்ன வீக்னஸோ அதே தான் எனக்கும். தந்தை ஆனோடனே நம்மளுக்குலாம் ஒரு வீக்னஸ் வந்துடுது. டெஃபினட்டாக நம்மளோட சில்ட்ரன் தான் நம்மளோட வீக்னஸ். எனக்கு ஸ்வீட் வீக்னஸ். என்னோடய பையன்கள் ஆதித்யாவும் சரி, ரித்விக் வருணும் சரி, என்னோடய 2 கண்ணு, தே ஆர் தி மீனிங் ஆஃப் மை லைஃப்.
ஆசம் கிட்ஸ். ஸோ இங்கே வந்து இது வரைக்கும் எதுவும் என்கிட்ட அந்த குழந்தைங்க கேட்டதே கிடையாது. இதுவும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் என்கிட்ட நடிக்கணும்னு கேட்கல, பிடுங்கலை, ஒன்றுமே பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பண்ட். ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து திடீர்னு இந்த பாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வர்றது இட்ஸ் ரியலி ஹேண்ட் ஆஃப் காட் தான். ஸோ நான் கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன், சாய்ராமுக்கு நன்றி சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆதித்யா, மை ஃபர்ஸ்ட் சன், அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ். யூ ஆர் ஆசம். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி மைக்கில் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் கேபி சார், பாலு மகேந்திரா சார், சேரன் சார் அண்ட் ப்ரெஸ் மீடியா யாரெல்லாம் இங்கே இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்கு இவ்வளோ பெருசாக ஆக்சுவலி இது இருக்கும் தெரியாது. நான் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 20 பேர் இருப்பாங்க, சரி எப்படியாச்சும் பேசிடலான்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலி சீரியஸாக என்ன சொல்லணும்னு தெரியல. லைக் எவ்ரி ஒன் செட், கேபி சார் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மூலியமாக நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆனர். And not everyone will get it. So I'm really thankful to him, my dad and everyone who's present here. Thank you.